ஒரு சொல்லிசை பாடகர். இவருக்கு என்னத்துக்கு தேவையில்லாத வேலை சந்ததியினருக்கு கடக்கும். அந்த பாடல் நாங்கள் கதைக்கிறதுக்கு கூட சுதந்திரம் இல்லாம இருக்கு, அந்த ஆத்தலா இருக்கும் என்ற ஒரு விடய. வணக்கம் என் சகோதர சகோதரிகளே மற்றும் தமிழ் உறவுகளே, நான் AR தினோஜன். இன்றைய தினம் நாங்கள் ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை நாங்கள் இளைஞர்களுக்கு அல்லது அடுத்த சந்ததியினருக்கு கடத்துவதற்கு அல்லது இந்த முக்கியமான விடயத்தை அவர்களிடம் கொண்டு சேர்ப்பதற்காக இந்த பதிவினை நான் மேற்கொள்கிறேன். உங்கள் அனைவருக்குமே ஒரு தெரிந்த விடயம் ஒன்று இருக்கிறது. கிளிநொச்சி மாவட்டத்தை சேர்ந்த ஒரு சொல்லிசை பாடகர் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டது. இந்த விடயம் பொதுவாக இலங்கையில் மட்டுமல்லாது உலகளாவிய ரீதியில் அனைத்து தமிழர்களுக்கும் தெரிந்த ஒரு விடயம். அப்போ இந்த விடயத்தை நான் பொதுவாக நான் கதைக்க விரும்பல. மற்றது இதை நாங்கள் ஒருவருடைய உணர்வுகள் அவங்களுடைய விடயங்களை நாங்கள் பொது வழியில கொண்டு செல்வதற்கு எனக்கு அவ்வளவு பெரிய விருப்பங்கள் இல்லை. இருந்தும் இந்த விடயம் சமூக மட்டத்தில் எவ்வாறு இருக்கிறது அல்லது எமக்கு அடுத்த கட்ட இளைஞர்கள், அதாவது அந்த 2K கிட்ஸ் என்று சொல்லக்கூடிய அடுத்த கட்ட இளைஞர்களுடைய மத்தியில இந்த விடயம் எவ்வாறு பார்க்கப்படுகிறது என்ற ஒரு சின்ன ஒரு கலந்துரையாடல் அல்லது ஒரு கருத்து கணிப்பு ஒன்றினை நான் இன்றைய தினம் மேற்கொண்டிருந்தேன். அந்த அடிப்படையில் அதோட இணைத்து அந்த சொல்லிசை பாடகர் அவர் எனக்கு எங்கட இடம் கிளிநொச்சி, அது மட்டும் இல்லாமல் அவர் எனக்கு முதலே தெரியும். அப்போ ஆகையால் அவரை நான் ஒரு நட்பு ரீதியாக அவரை நான் சந்திச்சிருந்தேன். நான் இந்த தளத்தில் இந்த விஷயத்தை அவருடைய விஷயங்களை கொண்டு வரதுக்கோ அல்லது இதன் ஊடாக நான் இதில் விடயங்களை அவர்கிட்ட கேட்கறதுக்காக நான் சந்திக்கல. ஒரு நண்பன் என்ற ரீதியில் நான் அவரோட சந்தித்து இதுக்கு அப்பாற்பட்டு எங்களுடைய நட்பு விஷயங்களை நான் கதைச்சிருந்தேன். இதில் அது ஒரு பக்கம் இருக்க, நான் ஆரம்பத்தில் சொன்ன விடயம்தான் என்னென்றால் இந்த சமூக மட்டத்தில் இந்த பிரச்சனை எவ்வாறு பார்க்கப்படுதுன்ற ஒரு கருத்து கணிப்பை நான் எடுத்திருந்தேன். அதில் எனக்கு 3 விடயங்கள் இதில் தெரிய வந்திருக்கிறது. அதாவது 3 விடயங்கள் குறிப்பிட்டு நான் ஒரு 3 விடயங்களை எடுத்திருக்கிறேன். அந்த 3 விடயங்களில் முதலாவது விடயம், இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை நீங்கள் எவ்வாறு பார்க்குறீங்க, இல்லை அது இப்படி ஒரு சம்பவம் நடந்தது, அது சம்பந்தமான உங்களோட கருத்து என்னன்னு சொல்லி சமூக மட்டத்தில் உள்ள ஒரு ஆக்கள்கிட்ட நான் அந்த விஷயத்தை கேட்டிருந்தேன். இதில் ஒரு தரப்பினர் சொன்ன பதில், முதலாவது விடயம், இவருக்கு என்னத்துக்கு தேவையில்லாத வேலை, இவருக்கு வேறு வேலை இல்லையா, இல்லைன்னு சொன்னால் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது, இதுகளை போட்டுக்கொண்டு இருக்கிறதா, இந்த வயசில் இப்படியோ அப்படியோன்னு சொல்லி ஒரு தரப்பு, நாங்கள் எங்களோட வேலையை பார்த்து கொண்டு போகிறதான் சரி, இதுகளெல்லாம் கதைச்சு கொண்டு இருக்க டைம் இல்லை அப்படி அப்படின்னு சொல்லி ஒரு தரப்பினர் அவங்களுடைய விடயத்தை சொல்லியிருந்தாங்க. இரண்டாவது தரப்பு இன்னொரு விடயத்தை சொன்னது, பாருங்கோ தம்பி, எங்களால் இப்போ கதைக்கிறதுக்கு கூட சுதந்திரம் இல்லாமல் இருக்குது, நாங்கள் என்ன செய்கிறது, என்னென்னா நாங்கள் தமிழர்கள் இனி என்னத்தை கதைக்க முடியாத நிலையில் இருக்கிறோம்னு சொல்லி ஒரு தரப்பு சொல்லுது. அந்த மூன்றாவது தரப்பினர் அவர்களை நான் அந்த 2K கிட்ஸ் என்ற ரீதியில் இவங்கண்ட மனநிலை எப்படி இருக்குன்னு சொல்லி நான் அது ஒரு பொதுவாக கொஞ்சம் பேர்ட்ட இந்த விடயத்தை நான் கேட்டிருந்தேன். அதில் அவங்களுடைய இளைஞர்களுடைய பார்வை எவ்வாறு இருக்காண்டா, அந்த பாட்டு நல்லா இருக்கும், அந்த பாட்டுக்கு நாங்கள் கேட்குறோம், நாங்கள் அந்த ஆத்தலா இருக்கும் என்ற ஒரு விடயத்தை அவங்க சொல்றாங்க. அந்த வசனம் எனக்கு எந்த அளவுக்கு நான் இதில் அதனுடைய விரிவாக்கம் எனக்கு தெரியலை, அதை எப்படி சொல்றதுன்ற எனக்கு தெரியலை. இப்படியான ஒரு விடயங்களை சொல்லியிருந்தவங்க. இந்த 3 விடயத்துல இருந்து நாங்கள் ஒரு தெளிவுக்கு வர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். என்னென்றால், முதலாவது தரப்பு சொல்லி இருக்குது, இவ்வாறான விடயத்தை ஏன் இது தேவையில்லாத வேலை, எங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்குன்னு சொல்லியும். இரண்டாவது தரப்பு, நாங்கள் கதைக்கிறதுக்கு பயமா இருக்குது, எங்களுக்கு கதைக்கவே முடியாத நிலையில இருக்கிறேன்னு சொல்லியும். மூன்றாவது தரப்பு, அது ஒரு விளையாட்டு தன்மையான ஒரு போக்கில் தான் அந்த வசனங்கள் அவங்களுடைய கதை பேச்சுகள் இருந்தது. இதுல இருந்து நாங்கள் ஒரு தெளிவுக்கு வர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். நாங்கள் எங்களுடைய முன்னோர்கள் நாங்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் அல்லது நாங்கள் எவ்வாறு மரியாதையுடன் நாங்கள் வாழ வேண்டும் என்பதற்காகவே சில விடயங்களை செய்திருக்கணும். உங்களுக்கு நான் சொல்ல தேவையில்லை. அதே விடயங்களை எங்களோட அடுத்த தலைமுறைக்கு நாங்கள் கடத்த வேண்டிய கட்டாயத்திலே இருக்கிறோம்.
ஆகையால இந்த விடயத்தில் நான் சொல்ல வர விஷயம் என்னன்னு சொன்னால், எங்களோட அடுத்த தலைமுறைக்கு, அடுத்த இளைஞர்களுக்கு எங்களுக்கு முன்னால நடந்த விடயங்கள் அவர்களுக்கு வடிவா தெரியலை. விளக்கம் இல்லாம அந்த ஒரு கதைகள் இருந்தது. அவ்வாறு நாங்கள் எங்களுடைய அடுத்த கட்ட இளைஞர்களை நாங்கள் விட்டு செல்ல முடியாது. ஏனென்றால் இன்றைக்கு எங்களுடைய இளைஞர்களை வேற திசையில திருப்புறதுக்கும், தமிழ் உணர்வுகள் அப்பாற்பட்டு போதை வஸ்து பழக்கங்கள்ல ஈடுபடுறதுக்கும் நிறைய நூதனமான விஷயங்கள் நடந்து கொண்டிருக்குது. அப்படி நாங்கள் செய்துட்டு அப்படி போக இயலாது. ஆகையால எங்களோட உணர்வுகளையும் எங்களுடைய பிரச்சனைகளையும் சட்டத்திற்கு உட்பட்டு சட்ட ரீதியான சில முடிவுகளை எடுக்கலாம். சட்ட ரீதியாக எமது அடுத்த சந்ததிகளுக்கு, அடுத்த இளைஞர் படைக்கு நாங்கள் இந்த விடயங்களை கடத்தக்கூடிய மாதிரி இருக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நண்பன் என்ற ரீதியில அவரை நாங்கள் சந்தித்து கதைச்சிருந்த நாங்கள் சட்டத்திற்கு உட்பட்டு சில விடயங்களை செய்வதே நல்லது என்ற ஒரு கருத்து தான் இப்போ பொதுவாக நான் சொல்றேன். நாங்கள் எந்த விடயமாக இருந்தாலும் சட்டத்திற்கு உட்பட்டே நாங்கள் சில விடயங்களை செய்து கொள்வது நல்லது. மற்றொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரைக்கும் விடைபெற்றுக் கொள்கிறேன். நான் AR தினோஜன்.